திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேசனுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 113வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய பெருங்கருணையினாலே தொடர்ந்து சிந்திப்பதும் இறைவனுடைய அருளை பெறுவதும் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக கிடைத்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே 12 திருமுறைகளிலே அருள் செய்யப்பட்ட அருளாளர்களுடைய பதிக பாடல்களை முழுமையாக இங்கே விண்ணப்பம் செய்து இறைவனுடைய அருளை நாம் பெற இருக்கின்றோம். தொடர்ச்சியாக திருவாசகத்திலே இன்றைய சோமவார வழிபாட்டிலே தொடர் விண்ணப்பமாக திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே அருள் செய்யப்பட்ட அதிகத்தினை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். இது திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய தலத்திலே மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்தது. இந்த திருப்பள்ளி எழுச்சி அவர் அரச பதவி காலத்திலே மன்னர்களை எழுப்புவதற்காக பாடப்பட்ட அந்த ஒரு நிலையிலே இங்கேயும் இறைவனை நாம் எழுந்தருளச் செய்வதற்காக, அதாவது மாணிக்க வாசகர்கள் உள்ளத்திலேயும் இந்த பதிகத்தை பாடக்கூடிய அத்தனை அடியாருடைய உள்ளத்திலேயும் இறைவன் எழுந்தருள வேண்டும் என்பதற்காக இந்த பதிகத்தை அருளச் செய்கிறார். இது திரோதான சுத்தி என்று ஒரு தலைப்பிலே அழைக்கப்படுகிறது. இந்த திரோதான சுத்தி என்பது இந்த பிரபஞ்சமெல்லாம் கண்டு நிலையற்றது என்று நாம் நினைக்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்திலே நம்மை செலுத்தக்கூடிய ஒரு சக்தி தான் திரோதான சக்தி என்று பெயர். இந்த திரோதான சக்தியானது நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவு நமக்கு தோன்றுகின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் நிலையற்றது, நாமும் நிலையற்றவர்கள், இந்த பிரபஞ்சத்தினாலே நமக்கு பிறப்பு இறப்பு உண்டு என்பதை எல்லாம் நாம் நன்கு உணர்ந்து இதிலிருந்து நாம் நீங்குகின்ற பொழுதுதான் நமக்கு திரோதான சுத்தியானது கிடைக்கிறது என்பது இந்த பாடல்களுடைய ஒரு அற்புதமான கருப்பொருளாக மனதிலே நிறுத்திக் கொண்டு இப்பொழுது இந்த திருப்பள்ளி எழுச்சியினை நாம் இறைவன் நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளி அந்த பிரபஞ்சம் ஆகிய மாயையை நம்மிடத்திலிருந்து நீக்கி இந்த ஆன்மா சுத்தி அடைய வேண்டும் என்பதை